லவ்லாபுடைய ஆல்ஃபா ஸ்டோர். உள்ள பேபி இல்லன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அது வந்து இன்னும் ஃபார்ம் ஆகல. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மேடம் பார்க்க போறோம்ன்றது உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா லாஸ்டா நம்ம வீடியோஸ்க்கு நிறைய பேர் விஷ் பண்ணி நிறைய அறிவுரைகள். என்ன பாப்பா? பட்டர்ஃப்ளை வேணுமா? சரி போகும்போது வாங்கலாம் பட்டர்ஃப்ளை. நம்ம செகண்ட் பேபியோட ஃபர்ஸ்ட் செக்அப்க்கு தான் மக்களே நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ ரொம்ப ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு விஷயம், இன்னையோட நம்ம 6 days டாடி நம்மளை விட்டு போய் என்னம்மா சரி வாங்கலாம் போகும்போது கீழே இருக்கு அம்மாவை அப்பா வாங்கி தரேன் ஓகேவா. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு எமோஷனல் டே மக்களே. ஏன்னா நம்மளோட 6 days டாடி நம்மளை விட்டு போய் எக்ஸாக்டா 4 months டேட்டோட சொல்றேன் 4 month கம்ப்ளீட் ஆகி நான் காலையில இருந்து டேட் பார்த்துட்டு இந்த டே அப்போ நம்ம செக்அப் போறோம் அப்படிலாம் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த விஷயமே ரிலேட் ஆகி வந்துட்டே இருக்கா. ஈவன் அதனால ஒரு ஹாப்பியாவும் இருக்கு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வரைக்கும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாவே போயிட்டு இருக்கு. பட் ஓகே எல்லாமே நல்லபடியா நடக்கும் நம்ம நம்பி இந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு வந்துட்டு தான் நம்ம எல்லாத்தையும் சொல்றது. அதனால ஸோ அதான் நடக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பாத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கும் பாவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோக்குள்ள போலாம். பாப்பா பூவா சாப்பிட்டுச்சா? மங்கி வேணுமா டாலி வேணுமா? ஏதாவது ஒண்ணுதான், 2 எடுக்கூட. டாலியே போதுமா உனக்கு? இல்ல மங்கி வேணுமா? நீயே டிசைட் பண்ண. அப்ப மங்கி பாவம் இங்க பாரு, மங்கி பாரு. வேணாமா? சரி ஓகே டாலியே வச்சுக்கோ. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன் மக்களே. நிறைய பேருக்கு என்ன ஸ்டோலர் வாங்குறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். சோ அவங்க எல்லாருக்குமே நாங்க பெஸ்ட்னு சொல்ற ஒரு ப்ராடக்ட் லவ்லாபுடைய ஆல்ஃபா ஸ்டோலர். ஒரு ஸ்டோலர் வாங்கும்போது அது பேபிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, பேபிக்கு அது சேஃப்டியா இருக்கா, அண்ட் நமக்கு அதை யூஸ் பண்ண கன்வீனியன்ட் இருக்காங்கறத நம்ம கண்டிப்பா செக் பண்ணோம். அந்த வகையில லவ்லாபுடைய ஆல்ஃபா ஸ்டோலர் எக்ஸ்ட்ரா ஸ்பேஷியஸா வித் ஹெவி டியூட்டி வீல்ஸோட வருது மக்களே. இதோட சீட்ஸ்ல எக்ஸ்ட்ரா லேயர் குஷன் கொடுத்திருக்காங்க. அது பேபிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த குஷனை ஈஸியா நீங்க ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணலாம். சோ மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸி. இதுல அட்ஜஸ்டபிள் அண்ட் எக்ஸ்டெண்டபிள் கேனோபி இருக்கு. இந்த கேனோபில மேல குட்டி ஒரு விண்டோ இருக்கு. அதுல பேபி உள்ள என்ன பண்றாங்க அப்படிங்கறது ஈஸியா நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி பேக் சைடுமே ஒரு எக்ஸ்டெண்டட் விண்டோ இருக்கு. இது உள்ள இருக்க பேபிஸை நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம பேபிஸ்க்கு நல்லா காத்தோட்டமாவும் இருக்க ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்க பேக் ரெஸ்ட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், பேபிக்கு வேணுங்கிற மாதிரி அவங்க தூங்கலாம், ஜாலியா ப்ளே பண்ணலாம், ஜாலியா சிட் பண்ணலாம். இதை ரெக்லைன் பண்ண ஜஸ்ட் பின்னாடி இருக்க இந்த பட்டனை புஷ் பண்ணீங்கன்னா போதும். இதுல அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் இருக்கு. சோ சைடுல இருக்க பட்டனை பிரஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க இந்த ஃபுட் ரெஸ்ட்டை அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். பேபிஸ் நம்ம எங்கயாவது கொண்டு போகும்போது டக்குன்னு ஜர்க் ஆவாங்க. சோ அது பேபிஸை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும், கிராங்கி ஆயிடுவாங்க, அழுக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றதுக்கு இந்த ஸ்டோலர்ல பிக் வீல் பேஸ் வித் ஸ்வில் அண்ட் ஷாக் அப்சர்வர் இருக்கு. அது நம்மளோட பேபிஸ்க்கு ஒரு ஸ்மூத் மூவ்மெண்ட் கொடுக்குது. காலர்ல இருக்க 360 டிகிரி ஸ்வேல் ஃப்ரண்ட் வீல் காலரை ஷார்ப்பா டர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்டாலர்ல ரிவர்சபிள் ஹேண்டில் பார் இருக்கு வித் சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபிள் ரப்பர் கிரிப். சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஃபேசிங்க்கு அதை நீங்க மூவ் பண்ணி பேபிஸ் அவங்கள பார்த்த மாதிரியே வச்சு நீங்க இந்த ஸ்டாலர் எடுத்துட்டு போலாம். இதுல 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் இருக்கு வித் பக்கிள் சிஸ்டம். உங்களோட பேபிஸோட ஷோல்டர், வெயிஸ்ட் அண்ட் கிராச் ஏரியாக்கு ஏத்த மாதிரி அந்த பக்கிள் சிஸ்டம் பெல்ட்ஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல டிட்டாச்சபிள் ஃப்ரண்ட் பம்பர் இருக்கு. ஒருவேளை உங்க பேபிஸ்க்கு அது பிடிக்கல அப்படின்னா அழகா நீங்க அதை எடுத்து போட்டுடலாம். இதோட ஹேண்டில் பார்ல ஒரு ரிஸ்ட் பேண்ட் கொடுத்திருப்பாங்க. உங்க ரிஸ்ட் பார்ல இதை நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கண் எதிர்க்கே அந்த ஸ்டோலர் உங்க கைப்பிடியிலே இருக்கும். இந்த ஸ்டோலர்ல இருக்க ரீர் வீல்ஸ்ல லிங்க் பிரேக் இருக்கு. இந்த ஸ்டோலர் கம்ஸ் வித் 1 டச் 1 ஹேண்ட் ஃபோல்டிங். ஜஸ்ட் மேல இருக்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், இந்த டோட்டல் ஸ்டோலரும் அழகா ஃபோல்ட் ஆயிக்கும். ரொம்ப காம்பாக்ட் அண்ட் லைட் வெயிட். உங்க கார்ல ஈஸியா வச்சு நீங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போலாம். இந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ல பேபிஸ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அழகா வச்சு நீங்க எடுத்துட்டு போலாம். மோரோவர் இது ரொம்ப ட்ரெண்டி கலர்ல ஸ்லீக் டிசைன்ஸ்ல வருது. பாத்துட்டு இருக்க மாமிஸ் நீங்க ஹைக்கிங் போனோம், ஜாகிங் போனோம், இல்ல ட்ரிப் போனோம் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் கம்பெனியன் தான் லவ்லாபுடைய இந்த ஆல்ஃபா ஸ்டோலர். இந்த ஸ்டோலர் lovelab.com, Amazon, Flipkart எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு மக்களே. இது டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ஓகே மக்களே, நம்ம இப்போ கிளம்பியாச்சு. ஆக்சுவலா எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்அப் காண்டி நம்ம ஆக்சுவலா ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறது அது வேற, பட் இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இது தாண்டி வந்திருப்போன்னு. ஆமா, எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு, ஆசையா இருக்கு. எப்போ எல்லாம் சொல்லுவாங்க
அப்படின்ற ஒரு வேகத்தோட பயமும் ஒரு மாதிரி உள்ள ஒரு ஃபியர் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு லைனு, அதனால ஓகே கரெக்டா இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றேன். இந்த வாட்டி கண்டிப்பா இருக்கணும், ஆறுமுகப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப்லாம் பண்ண போறோம். பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே நாங்க ஃபுல்லா பண்றோம். கையோட வச்சுட்டு இப்படியே அம்மா ஒரு பூவா சாப்பிடல, ஏமாத்திட்டு சுத்திட்டு காலைல முட்டை தோசை சமைச்சா ஒரு வாய் கூட வேணாம். ஆலங்காத்தால முட்டை தோசை யாராவது கொடுப்பாங்களா? நான் கொடுப்பேன், நான் குழந்தைக்கு ஊசி போடுவாங்க. நோ நோலாம் இல்ல, வா உள்ள வா, ஊசி போட்டே ஆகணும். கொடுத்துரு பாப்பா போதும். ஒரே ட்ரெஸ் நம்ம வீட்டுக்கு பாப்பா வரப்போகுது, உனக்கு தெரியுமா? தெரியுமா? அம்மா சொல்லலையா? அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லும். நிறைய டென்ஷன் ஆகுது, இங்கே வெயிட் பண்ண அம்மா வருவாங்க சரியா? ஐயா வந்து உள்ள ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் இங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்ல போறாங்கன்னு என்னமோ இங்கே பாப்பாவுக்கு போட முடியாதுடா, முடியல. இதை போடவே இதை கொடுத்து இந்த மொட்டை பாப்பா மட்டையில் இதை மாட்டுனா நான் எங்கே போய் மாட்டேன்? நீ மாட்டிக்கு வந்தா அது பாப்பாவுக்கு போட முடியாது அம்மு, ப்ளீஸ் அம்மு, இந்தா நீ வச்சுக்கோ. ஸ்கேனுக்கு போய் உள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் 2 பேரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டே போகுது. சீக்கிரம் வந்து சொல்லணும், நல்ல விஷயத்த சீக்கிரம் வந்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக உட்காந்துட்டு. ஓகே மக்களே, நம்ம வந்து ஸ்கேன் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி மெடிக்கல் ஷாப்லேருந்து பாப்பா பிடிக்கி வச்சிருக்கு மக்களே. ஏய் சும்மா ஃபீல் பண்ணாதடி. என்னமோ அம்மாவுக்கு ஊசி போடுறாங்களா? இன்னும் அப்பியர் ஆகல. தட்ஸ் வை கார்டியாக் ஆக்டிவிட்டியும் தெரியல. ரிப்போர்ட் தெரிஞ்சதானே அதில் பல்சேஷன் தெரியும். தென் யூ ஹவ் டு ரிப்பீட் த ஸ்கேன் ஆஃப்டர் 3 weeks. ஃப்ரம் தட் டேட்டை வச்சு தான் நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரியை கால்குலேட் பண்ணுறது. நான் மினிமம் சப்கோரியானிக் கலெக்ஷன் இருக்குது, ஃப்ளூயிட் இருக்குது, ப்ளீடிங். டு அவாய்ட் தட் யூ ஷுட் நாட் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப். டோன்ட் லிஃப்ட் ஹெவி வெயிட். No sexual contact. Don't walk up and down. Complete rest is needed. Bleeding in the sense, Subchorionic hemorrhage is there, no? Minimal subchorionic hemorrhage collection. Symptom form or tissue. Minimum bleeding is there. அது issue போமே. அது வந்து இஷ்யூ தான். அது பெருசாக கூடாது. அது அதிகமாச்சுன்னா அபார்ட் ஆகிடும். So avoid that வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லது. Meanwhile, you take only folic acid and susten. Diabetes history? No, ma'am. எதுவுமே இல்ல. Hypertension? Father, mother-in-law, father-in-law? No, ma'am. Any family history of twins? No, ma'am. No. கால் வலி, கால் வீக்கம், அது மாதிரி நீ பெயின் இருக்கு. அவங்க வேலையே செய்யறது வேலையே செய்யாம சும்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கே அதெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. Any previous surgery? No, ma'am. Surgery வந்து அந்த சர்ஜரி இல்லை. ஆமாம் உள்ள போன். Bye. See you. Plain kiss கூட அக்காக்கு. பைனாப்பிள், பப்பையா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மினிமம் அதானே இருக்கு. எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் வந்தாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அப்படி வராது. ஏன்க்கு ப்ரொஃபைல் பிளட்டு கொடுத்துட்டீங்கல்ல, ரிப்போர்ட்டோட வந்து பாருங்க. ரொம்ப அலையாதீங்க. சொல்ல வேணாம், செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். ஓகே மக்களே, நம்ம செகண்ட் பேபியோடைய ஃபர்ஸ்ட் செக்அப் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லக்கி பேபி பார்ன் ஆன ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் வந்துட்டோம். ஸ்கேன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. பிளட் டெஸ்ட்டுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, அது மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவினிங் சொல்றோம் அப்படின்னு. ரொம்ப கம்மி தானே, 4 weeks தான். 4 weeks
2 days 3 days தான் ஆயிருக்குன்றதுனால பேபி சொல்ல முடியாது. பேபி கண்டிஷனை வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 3 weeks போகணும், அதுக்கப்புறம் தான் கரெக்டா வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா பேபியோட இது இருக்கு, பேபிக்கு ஒரு அந்த கர்ப்பப்பை சொல்லுவாங்கல்ல, சாக்கு, அது இல்ல அது வேற ஏதோ. சரி ஓகே ஓகே வயிறு மாதிரி இருக்கும் மக்களே, ரவுண்டா நான் பார்த்தேன், அது இருக்கு. ஆனா பேபி வந்து இன்னும் தெரியணும், இதுக்கு மேல தான் தெரியணும். ஆக்சுவலி உள்ள பேபி இல்லன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அது வந்து இன்னும் ஃபார்ம் ஆகல. அதுக்கு வந்து கரெக்டா 7 weeksல இருந்து 8 weeks ஆகும். அதனால இப்ப வந்து எதுவுமே தெரியாது எக்ஸாக்டா. இன்னும் 3 weeksக்கு அப்புறம் தான் இது வந்தாலுமே நம்மளால ஃபர்தரா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் டேப்லெட் 1 monthக்கு டேப்லெட் கொடுத்துட்டாங்க மக்களே, வெற்றிகரமா வாங்கியாச்சு. ஆனா கொஞ்சம் ஃபியர் மாதிரி இருந்துட்டே தான் இருக்கு. ஏய் நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன்டி, நீ மறுபடியும் அந்த ஃபியர் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத. இல்ல என்ன சொன்னாங்க, ஸ்ட்ரெயின்லாம் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு அதுவும் தானே முக்கியமான விஷயம். நீ ஸ்ட்ரெயின் பண்றதே இல்லடி பொறிவுல. இல்ல டிப்ரஷன் வரதே ஸ்ட்ரெயின் தான். பிபிலாம் அதிகமா இருக்கு மக்களே, இவனால தான் மக்களே. பிபியா? ஆமா அதிகமா இருந்துச்சு, அவங்க சொன்னாங்க. அவளுக்கு பிபி இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் இல்ல, அவளே தான் ஒண்ணு நினைச்சுக்கிறேன். ஐயோ இதாகுமா அதாகுமா அப்படி ஆகுமா ஏதாவது ஒண்ணு மென்டலா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இந்த வாட்டி அந்த டெஸ்ட்ல வந்து லக்கி கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா வரல, ஆனா செம்ம டார்க்கா இருக்கு. சோ அதனால அவங்களே சொன்னாங்க ஓகே தான், ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். லக்கி பேபியை தூக்கி எல்லாம் வச்சுக்காதீங்க. ஆக்சுவலா அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமே, குழந்தைய தூக்கி வச்சுக்க கூடாது. ஈவன் நீங்க குனிஞ்சு நெனிஞ்சு வேலை எல்லாம் செய்யக்கூடாது. ஆல்ரெடி அவ செய்ய மாட்டா, அது விட்டுருங்க. இல்ல எப்படி சொன்ன எனக்கு அழுவ வரும். இல்ல நான் செஞ்சுட்டா இருக்கேன். என்ன செஞ்சுனுக்குற, சும்மா வேலை செய்ய நச்சுனுக்கிறத பத்தி யாரும் கேட்கல. அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. முக்கியமா குழந்தைய வச்சுதான் பேஸ் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா இவ வேலை செய்ய மாட்டான்னு அங்க இருக்கவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதான உண்மை, அவங்களும் அதான சொன்னாங்க. அதனால நீங்க வந்து மேக்சிமம் குழந்தைய வந்து தூக்கத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் குனிஞ்சு நெலிஞ்சு அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாதீங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் ஆஃப்டர் 3 month்க்கு அப்புறம் அவங்க நாங்க சொல்றோம் அவங்க சொல்லுவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. நானே இப்படி நினைச்சுக்கலாம், அப்படியே மூச்சு வாங்குது, மயக்கம் வருது, தலை சுத்துது, வாந்தி வருது, எல்லாமே. அது ஒண்ணுமே இல்லனால இவளா ஓவர் திங்க் பண்ணி இந்த மாதிரி பயந்துட்டே இருக்கிறா. பேபி அங்க ஒரு பேபி கூட சுத்தி நின்றுது, அதுக்கப்புறம் நாங்க புடுங்கிட்டோம். அப்படியே வந்து தூங்கிடுச்சு. ஏன்னா அது ஹாஸ்பிட்டல் பேபின்றதுனால புடுங்கி. அவங்க யார்கிட்டயும் கொடுக்க மாட்டாங்க. லக்கி மூஞ்சி பார்த்து பரிதாபப்பட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு லக்கி ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும்ல, நான் கொடுக்கவே மாட்டேன்னு சண்டை போட்டுருந்தாங்க. அவங்க திரும்ப புடுங்கி வச்சுட்டோம், அப்படியே அவங்க தூங்கிட்டாங்க. ஆனா நாங்க இன்னும் யார்ட்டையுமே வீட்டுல சொல்லல. சரி ரொம்ப ஏர்லியா இருக்கே, டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போய் வீட்டுல எல்லார்கிட்டயுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தோம். பட் இப்போ ஓகே தான், ஒரு கொஞ்சம் நல்லாவே கான்பிடன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. லக்கி பேபி ஆக்சுவலி நாங்க செக் பண்ணும்போது 7 weeksல தான் நாங்க செக்கே பண்ணோம். அப்படியே விட்டோம், எங்களுக்கு தெரியும். அப்பயே லைட் கோடு தான் வந்தது, ஆனா ஸ்கேன்ல இருந்துச்சு பேபி இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹெல்த்தியாவே இருக்காங்கன்ற மாதிரி அப்ப சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து நாங்க அந்த கோடு பார்த்தோன்னே ரொம்ப கான்பிடென்ட் ஆயிட்டு. ஓகே மக்களே, சரி அவ சாப்பாடு வாங்கி கொடுத்தா கொஞ்சம் காமா. எனக்காக இல்ல மகளே, லக்கிக்காக தான் மகளே. லக்கி மட்டன் சாப்பிடுவாங்க. இப்ப எழுப்பி கேட்டா கூட அவங்க மட்டன் சொல்லுவாங்க, சொல்லி கொடுத்துருக்கேன். ஐயோ ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கறா தெரியுமா? சிக்கன் மட்டன் எல்லாரும் வீட்டுல ஏபிசிடி ஏபிசிடி கூட தெரியாது. 4 வார்த்தை தான் ஏபிசிடி என் பொண்ணுக்கு தெரியாது. ஆனா மட்டன், சிக்கன், பிரான், நான்வெஜ் நேம். சரி ஓகே மக்களே, நாங்க சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்றோம். ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வந்து உங்களை பார்த்தேன். பூச்சி வேணுமா? பூச்சிக்கு நான் என்னன்னு தெரியல. என்னம்மா? கூட சேர்க்கவே கூடாது, குழந்தை கெடுத்து வச்சிருக்கு. ஹோட்டல் வாசல பார்த்தோன்னே சிக்கன் சூடு அதெல்லாம் மட்டன் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை திருப்பிடுவேன். அது பேரு ஹோட்டல் உள்ள கூட போல, வாசல பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு ஓ இங்க நான்வெஜ் கிடைக்கட்டா. இன்னைக்கு தான் அம்மா பொண்ணா இருக்கேன். ஐஃபை பண்ணு, ஐஃபை ஐஃபை. வா போலாம், வா செல்ல பாப்பா தானே, வாங்க நீங்க போய் மட்டன் சாப்பிடலாமா? என்னாச்சு? என்னம்மா? பூபுவா? அம்மாக்கு பூபுவா? என்னம்மா என்னாச்சு? பூபுவா சரியாயிடும். முத்தா குத்துரு, பூபு சரியா போயிடும். முத்தா குத்துரு. மட்டன் வேணுமா? குழந்தைடா அது, எருமை குழந்தைடா, குழந்தை வேணும். நான் கேட்க மாட்டேன் மகளே, மட்டன் தான் நான் கேக்குறதே இல்ல. குழந்தைக்காக தான் சொல்றேன். அதை மட்டும் கேட்க விடுறல திருட்டு நாய. இந்த மட்டன் இந்த லக்கி தண்ணி குடியாம மட்டனுக்கு மட்டும் வாயா. காலைல உமா தோசை கொடுத்தால தூண்ண, இப்ப மட்டும் ஆன் வாய திறக்குற. லக்கி எல்லாமேலாம் இல்ல, ஏதாவது ஒன்னு எடு. பாரு எல்லாத்தையும் லக்கி அம்மா உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க பாரு டிப்பு பாரு வேணுமா?
வேணாமா இங்க பாரு, இது வேணுமா வேணாமா அட பாவமே சுத்தமா இருக்கா. தம்பி எது முக்கியமானதோ அதை போடலாம், எது முக்கியமே இல்லையா அது போடு. லக்கி இங்க பாரு இந்த பாப்பா ஓகேவா பாருங்க வா. இதை எடுத்துக்கிறியா? இது ஓகேவா பாரு. இங்க பாரு லக்கி, என்ன லக்கி வேணாமா பாப்பா. கட்டி இங்க பாரு அம்மா. அச்சோ டமால். ஏய் அதெல்லாம் வேணாம்டா, அதெல்லாம் விளையாடாதடா லக்கி. யாராவது வந்தா தான்டா விளையாடுவோம். நான் விளையாடுவேன். ஓகே மக்களே, நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாதான் மனசுல ஒரு மன அமைதியே வருது. மன அமைதி வருதா? ஆக்சுவலா இருக்கிற பிரச்சனை என்னன்னா இவ சாப்பிடவும் மாட்டாளா, அதெல்லாம் ஒரே டைம்ல மொத்தமா வந்து தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சு என்னென்ன யோசிக்கிறான். டாக்டர் சொன்னதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா அப்ப இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. லக்கிக்கு கொஞ்சம் காட்டுங்க காட்டு மக்களுக்கு டாய்ஸ் இது, அப்புறம் இந்த டமால் அப்புறம் அவங்க ஒரு பேபி அங்க வச்சு ஹாஸ்பிட்டல்ல வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இங்க சரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு வந்தா இங்க அவங்க வேணவே வேணாம், அத கண்டுக்கு வேலை தூக்கிட்டு ஓரமா போட்டு அடுத்த டாயில விளையாட போயிட்டாங்க. அப்புறம் இது மட்டும் வேணும். இந்த சறுக்கு பாருங்க மக்களே, ஏய் சறுக்குக்கு எதுக்கு இந்த மக்களே ரிமோட் காரு? பாருங்க, ரிமோட் காரு குடுகுடு வண்டி. இவ்வளவு காசு கொடுத்து வாங்க. ஏய் இதெல்லாம் நான் சின்ன வயசுல விளையாடுனது இல்ல. ஓகே மக்களே, நாங்க இதோட வீட்டுக்கு கிளம்புறோம். அவ்வளவுதான். அதனால இப்படியே வீடியோ முடிச்சிடலாம்னு நினைச்சோம். சோ வீடியோ என்னன்னா அது வேணா வீட்டுக்கு போயிட்டு அப்பாவும் நீயும் விளையாடுறோம், ரிமோட்ல தான் சுர்ரு புர்ரு அப்படி விளையாடுறோம். சரியா மகளே, நம்ம வேற வீடியோ உங்களை மீட் பண்றோம். சோ இந்த வீடியோ பார்த்து இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அப்படியே பண்ணி கீழே கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற நீ பண்ணி பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லவ் பிரியா.